50 வயசு 60 வயசு ஆனதுக்கப்புறம் ஆடு மாடு கோழி நீ சாப்பிடாதீங்கிறது தான் பல்லெல்லாம் ஆட்டம் கண்டு விழுகுது. நாம் விட்டனா பாருன்னு பொய்ப்பல் வச்சு பழையபடி ஆடு மாடுன்னு அடிச்சு திங்கிறோம். உனக்கு ஆசை இருக்கலாம், வயிற்றுக்கு ஜீரணம் பண்ணுற சக்தி வேணும்ல. அதனால் 60 வயசுக்கு அப்புறம் சைவ சாப்பாட்டுக்கு மாறிடுறது புத்திசாலித்தனம். உங்களுக்கு எமனே செல்ஃபோன் தான். 25 நிமிஷத்துக்கு மேலே செல்ஃபோன் காதில் வச்சு பேசுனீங்கன்னா பிற்காலத்தில் மூளையில் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெட்ஃபோன் ஒயர் வழியாக பேசுங்க அல்லது ஸ்பீக்கர் ஃபோனில் பேசுங்க. கண்ணிமைகள் மூடி மூடி திறக்கிறது விழி மேலே வாட்டர் கோட்டிங் பண்ணுறதுக்காக தான். ஈரப்பதம் கண்ணு மேலே எப்பவுமே இருக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் முன்னாடி 10 அங்குல தூரத்தில் உட்காந்துட்டு கண்ணை சிமிட்டாமல் ராத்திரி பகலாக வேலை செய்கிறோம். இமைகள் மூலமாக வாட்டர் கோட்டிங் கொடுக்காம உத்து பார்க்கறதுனால கண்ணில் உள்ள ஈரப்பதம் காஞ்சிடுது. அதனால தலைவலி வருது. 3 காரணத்துக்கு தலைவலி வரும். காற்றோட்டம் இல்லாத ரூமுகளில் ரொம்ப நேரம் அடைஞ்சு கிடந்தால் தலைவலி வரும். டாய்லெட் போகாமல் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் தலைவலி வரும். ரொம்ப நேரம் ஆடாமல் அசையாமல் படித்தா தலைவலி வரும். மைசூரில் பிருந்தாவனம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கண்ணம்பாடி டேம் பார்த்துருப்பீங்க. அதை வடிவமைச்ச மேதை 100 வயசு வாழ்ந்த விஸ்வேஸ்வரையா கண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறார். 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கும்போது கண்கள் களைப்பாயிடும். ரூமை விட்டு வெளியில வா, 2 கண்ணையும் மூடி இடம் பலமாக 70 தடவை விழிய நகர்த்து. அப்புறம் கண்கள் மூடிய நிலையில மேல் கீழா விழிய 40 தடவை நகர்த்து. அதுக்கப்புறம் 20 தடவை இடப்பக்கம் ஆரம்பிச்சு கண்ணை ஒரு ரோல் பண்ணு. திரும்ப வலது பக்கம் ஆரம்பிச்சு கண்ணை 20 தடவை ரோல் பண்ணிட்டு குளிர்ந்த தண்ணியில கண்களை 1 நிமிஷம் கழுவு. அப்புறமா திறந்த வெளிக்கு வந்து கண்களில் ஆக்சிஜன் படும்படியா 5 நிமிஷம் நட. 2 கண்களும் ஃப்ரெஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் 4 மணி நேரம் மீண்டும் படிக்கலாம்னு 60 வருஷம் முன்னாடி அவர் சொன்னதை நான் இன்னும் ஃபாலோ பண்றேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் டாய்லெட். இதெல்லாம் சொல்றதுக்கு பயப்படக்கூடாது. டாய்லெட் அசிங்கமான விஷயம் கிடையாது. நம்ம சாப்பாடு தான் மலை மாதிரி அதுக்கே வருத்தப்படுறீங்க. டாய்லெட்டுக்கு என்ன புரிஞ்சுங்க, காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றது மத்தியானம் 2 மணிக்கு அது கழிவாகி விடுகிறது. மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்டு முடிஞ்சு சாயங்காலம் 8 மணிக்கு மனித கழிவாகி விடுகிறது. 9 மணிக்கு சாப்பிட்டா அது வந்து நைட் 1 மணிக்கு கழிவாகி விடுது. 3 வேளை சாப்பிட்றீங்க, ஏன் ஒரு வேளை போகிறீங்க? ஏன் ஒரு வேளை போகிறீங்க? டாய்லெட் ஃப்ரீயாக தான் இருக்குது. 2 தடவை போனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நான் இன்னும் போய் கொண்டிருக்கின்றேன். லூஸ் மோஷன் இல்லை, ஒழுங்காக சொல்கிறேன் நான். அதனால இதை பண்ணுங்க. அடுத்தது தூக்கம். தூக்கத்தை பற்றி சீரியஸாக சொல்கிறேன். இனிமேல் தான் நீ வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறீங்க. தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு 7 மணி நேரம் கண்டிப்பாக தூக்கம் வேணும்னு சொல்கிறாங்க. 5 மணி நேரம் மட்டுமே தூங்கினால் 40% உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ரெடி ஆகிங்க. 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கினா 40% ஹார்ட் அட்டாக் வரும். 3 மணி நேரம் மட்டும் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு 70% ஹார்ட் அட்டாக் வரும். ஒரு 2 மாதம் முன்னாடி இமெயில் ஒரு மெசேஜ் வந்தது. குஜராத்தில் ஒரு பையன் சூர்யா மாதிரி பூரா 6 பேக் பண்ணக்கூடிய பையன், பிரில்லியன்ட் ஆள். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் 5 கம்பெனிக்கு அவன் தான் தலைவன். அவன் சொல்கிறான், எனக்கு தூக்கம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. மற்ற நேரம் போது 4 கம்பெனிக்கு போக வேண்டியிருக்கு. தூங்குறதுக்கு நேரமே கிடைக்கல என்று சொன்னவன் 35 வயசில் செத்து போயிட்டான். செத்து போனதுக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கான். ஏன்னு கேட்டால் உடம்புக்கு சாப்பாடு விட ரொம்ப முக்கியமான ஓய்வு. அந்த ஓய்வு நீ கொடுக்கலன்னா ஆள் போட்டு தான். தயவு செய்து இப்போ தான் பிளான் பண்ணிங்க. பெரியவங்களுக்கு வந்து நைட்டில் நேரம் கூட மதியம் சாப்பிட்டு முடிச்சு லேசாக குரட்டை விட்டு 10 நிமிஷம் தூங்கிங்க. கடைசி விஷயம், மது